அதாச்சும் கமர்ஷியல் கேமராஸ் வந்து அலோடு கிடையாது. Okay, before that, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம். அங்கே தெரியுது பாருங்க, இதுதான் சான்ச்சுரியம் ஆஃப் ட்ரூத். எவ்வளோ பெரிய டெம்பிள். அண்ணன் ஏதோ சொல்ல போறாரு. இதோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு கேப் இருக்கு. இங்கே பாருங்க, புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இப்போ நாங்கள் சான்ச்சுரியம் ஆஃப் ட்ரூத் போயிட்டு இருக்கோம். 7-Elevenல சாப்பிட்டோம். மொத்தம் 135 பாட். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 300 வருமா? 337 கிட்டக்க 2 பேர் சாப்பிட்டோம். நான் சூஸ் பண்ணி இதுவரையும் 7-Elevenல எடுத்து எதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு போர்ட் ஸ்டீக் சூஸ் பண்ணா, அது மட்டும் நல்லா இருந்துச்சு. அதை நல்லா இருந்தா நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன். இன்னொன்று நல்லா இருந்துச்சுன்னா நானே சாப்பிட்டுப்பேன். இவ்வளோ சாப்பிட்டு ஒரு ஜூஸ் வேற எடுத்து தானே, சாக்கோ மில்க் ஷேக் மாதிரி ஒன்று, ஒரு சின்னது. இவ்வளோ சாப்பிட்டு எங்களுக்கு 135 தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 335 கிட்டக்க நம்ம ஊர் காசு. ஆமா, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போனோம்னா தான் நம்ம காஸ்ட்லி. நம்ம வந்து ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அதை ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி இருக்க ஃபுட்லாம் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை வச்சிருவோம். ஆனா இங்க வந்து அதை தான் சாப்பிடணுன்றது கட்டாயம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏன்னா நம்ம ஊர் ஃபுட் வந்து இங்க காஸ்ட்லி. நாங்க என்ன நினைச்சோம், விவரமா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டோம். எல்லாம் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துறாங்க. அங்க போய் தேடுனா ஒரு நாள் இருக்க டிஷ் 100 நாள் இருக்க மாட்டேங்குது. நீங்க அப்படி தேடி எல்லாம் எடுக்க முடியாது. எங்க இங்கிலீஷ் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஆமா, எல்லாமே அவங்க தாய்மொழி. ஒரு பிளஸ் என்னன்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜ்ல தான் எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் அவங்க பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட தாய்மொழியிலே அவங்க கம்ஃபர்டா இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா போர்டுமே அவங்க ஓன் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஓரமா இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, நம்ம வேணா பாத்துக்கலாம். அதுவும் இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றனால இதுவே ஒரு சில இடத்துல முழுக்க அவங்களோட லாங்குவேஜ் மட்டும் தான். இது வந்து இது நம்ம பாக்குறதுக்கு இது வந்து ஆச்சரியமா வாவ் அப்படின்னு தோணுது. ஆனா இது ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுதான் கரெக்ட். வணக்கம் சொல்றது வந்து கையெடுத்து கும்புறது நம்ம தமிழ் கல்ச்சரோட கனெக்ட் ஆகுது. வணக்கம் நம்ம கையெடுத்து இப்படி வணக்கம்னு இப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இவங்களும் வணக்கம் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஒரு ஷாப்புக்கு போனா இருக்கட்டும், அங்கேயா இருக்கட்டும், நம்ம ஊர்ல எல்லாம் சில கடையில என்ன ஃப்ரைட் ரைஸா இரு அப்படின்னு எரிஞ்சு ஓடுறது 5 பீஸ் அல்ல 4 வெளியே விழுகுது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஸ்மைலிங் ஃபேஸ், எல்லாருக்குமே ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. இத நான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஃபுட் ட்ரிங்க்ஸ் நாட் அலோட் போட்டுருக்காங்க. உள்ள இருக்கிறது தான் எல்லாமே. நாம எதுவுமே எடுத்துட்டு வரலையே. எஸ், இங்க ஹியர். எஸ், ஓகே, தேங்க் யூ. இங்க பாருங்கங்க, இது வந்து என்ட்ரன்ஸ் நகுலா கிச்சன். இங்க வந்து நம்ம தமிழ் நேம்ல இருக்க மாதிரி தான் இங்க எல்லாமே இருக்கு. இந்த ராமன் சம்பந்தப்பட்ட பேரு, நகுலன், ராமாயணம், அந்த மாதிரி ஆன்ஷியன் நேம்ஸ் எல்லாமே இங்க யூஸ் பண்றாங்க. புராணங்கள்ல வர பேர்கள்லாம் யூஸ் பண்றாங்க. டிக்கெட் ஆன்லைன் புக்கிங்க்கு தனியாக இருக்குது. ஏஜென்சி மூலமா வந்தவங்க அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். மெயில் ஐடி இதில் புக் பண்ணாலும் இதுதான் எல்லாத்தையுமே. okay, before that, English tour guide will start at 11:20. Yes, we are right here. Ticket booth, right there. Walk straight, turn left, stop at the viewpoint. Okay. English guide will call you there at your time 11:20. Okay. Viewpoint, this is the viewpoint. ஓகே, So here you can wait here. ஓகே, தேங்க்யூ. நம்மளை ஓரமாக வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நிற்க முடியாது. இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாச்சும் கமர்ஷியல் கேமராஸ் வந்து அலோடு கிடையாது. நம்ம பர்சனல் யூஸ்க்கு வந்து கேமராஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து
11:30க்கு நமக்கு கைடு. நம்ம மார்னிங் செஷன் வந்து புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் செஷனில் நமக்கு 5 மணி வரைக்குமே டைம் இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம எப்போ வந்தாலும் அதுலேருந்து 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோன்னா வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கூப்பிட்டுப்பாங்க. டேக் கையில் போட்டுக்கணும் போல். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். So you are here right now, take a boat. Just walk straight and go to the viewpoint. You see your Chinese, your English guide at 11:20. ஓகே. 11:20க்கு நம்ம இங்கிலீஷ் கைடை மீட் பண்ணணும். 1 hour வந்து நமக்கு ஃப்ரீ. இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த மேப்பு கையை கட்டு, கையில் வந்து இதை கட்டி டேக் கட்டிடுவாங்க. இது வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நம்ம உள்ளே போகும்போது தாய் காஸ்டியூம்ஸ் வந்து அலௌடு கிடையாது. ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கணுமா? ஆமாம், தாய் காஸ்டியூம்ஸ் அலௌடு கிடையாது. நான் போட்டிருக்கல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து நாட் அலௌடு. ஓரளவுக்கு மொட்டி மறைச்சிருக்க மாதிரி வேணும். ஆமாம், அது மாதிரி இருந்தால் ஓகே தான். இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கைடுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. நமக்கு எந்த கைடு வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ் மட்டும் கிடையாது. நான் நினச்சேன் கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ்லயே நம்ம வந்துக்கலாம். நம்ம வந்து கிராப் புக் பண்ணி வந்தீங்கன்னா இங்க நம்ம நிப்பாட்டிட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதுல இருந்து கிராப் இல்ல, நாங்க போல்ல தான் புக் பண்ணோம். ஓகே, थैंक यू. இத வச்சுக்கோ பாக்கெட்ல. செக் பண்ணிட்டு இந்த டிக்கெட் வந்து ஃபுல்லா கொடுத்தாங்க. அதை கட் பண்ணிட்டு ஓட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், டிக்கெட் நம்ம என்டர் ஆயிட்டோம். வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி வச்சுட்டு வந்துருங்க. நாங்க நல்ல வேளை சாப்பிட்டோம். நான் நல்லா தூங்கிட்டேங்க. நான் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்படியே ரிலாக்ஸா வரேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் வந்து கொஞ்சம் ஆர்வம் கோளாறு. நைட்டெல்லாம் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து காலை புண்ணாக்கி. அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? நைட் இல்ல, சாயங்காலம். அத நான் உங்களுக்கு வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். ஆமா, வீடியோ எடுத்துட்டேன்னா செம்மையா இருக்கும். உடம்பு புண்ணாக்கி நைட் வந்து எனக்கு மசாஜ் வேணும், தாய் மசாஜ் வேணும். 200 பாட்டு தான் சொல்றாங்க. வீட்டுக்கு நான் மசாஜ் பண்ணாதான் ரூம் கீழே இருந்துச்சு. தூக்கம் வர 4 தான் 2 மீதி மிதிச்சேன். அமைதியா படுத்துட்டேன். எல்லாரும் பூஜை பண்றாங்க. என்னன்னா நம்ம தொடக்கூடாது. ஆமா, இந்த மாதிரி வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா சங்கட்டமாயிரும். இது வந்து பஜனை மாதிரி போல ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம். வியூ பாயிண்ட் அங்க தெரியுது பாருங்க, இதுதான் சான்சுரியம் ஆஃப் ஃபுல்லா உட்லயே கார்விங்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கஃபே மாதிரி போல. எவ்வளோ பெரிய டெம்பிள், பெரிய டெம்பிளுங்க. 天使有鸟停在手臂上，匕首持稻穗，为人类创造和平，自己实践，获得良好的效果后，再传播给他人。前4大责任，மலை மேல நினைக்கிறேன். 社会就会மலை தான், மலைக்கு மேல நிக்கிறோம். பள்ளத்துல கடலை ஒட்டி. இதாங்க வந்து வுட் டெக்னிக்கல் ட்ரெடிஷன்ஸோட எக்ஸாம்பிள். என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம காமிச்சிருக்காங்க. எல்லாமே வுட்டு தாங்க. இது வந்து அவங்களோட கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். டைம் ஆயிடுச்சு, நாங்களாம் போய் பார்க்கலான்னு யோசிச்சோம். ஆனால் வேணாம், இங்கிலீஷ் கைடோட போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக லைனில் நின்று ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆமாம், ஒருங்கிணைந்திருக்கிறோம். நாங்கள் நடந்து வரதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் டப்படப்பா நின்றுட்டாங்க. நீ இந்த லைனில் ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு இங்கேருந்து மொத்தமாக கூட்டிகிட்டு வாங்க போல். இந்த இருக்கிறதுலே இந்த லைன் தான் இருக்கிறதுலே பெருசு நான் பார்த்தது. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இங்கிலீஷ் கைடுன்றனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா பேசுறது கூட நமக்கு கேட்க மாட்டேங்குது. இங்கிலீஷில் தான் அந்த அக்கா எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கு. எங்கே பேசுதுன்னு தெரியல. ட்ரெஸ் வந்து ஃபுல் காஸ்டியூமாக இல்லை அப்படின்னா
நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஃபுல் காஸ்டியூமை நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லை சேஞ்ச் பண்ண தேவை மாதிரி ஷால் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சாங்சுரியம் ஆஃப் ட்ரூத்தோட ஜேர்னி என்னது அப்படின்ற மாதிரி ஹார்ஸ் ரைடிங் இல்லை என்ட்ரு ஆகிவிட்டோம். இதெல்லாம் இருக்குன்னு போட்டுருக்காங்க. That's very hard to see nowadays. If you're ready, please fall in line, show your ticket. Thank you everyone to enjoy your visit today. பை இல்லை Hey, thank you for this big one. I don't know if you have 5 minutes to wait. சொல்லிட்டாங்க. ஸ்டெப்ஸில் நடந்து போகிறோம். ஸ்லைடு நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியல. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராது. அழகான நீரோடை. बॅलन्स कसा असायला पाहिजे फोटो. Good morning, ladies and gentlemen. Please be careful by your step and use the left hand side to go down, and the other will go up. You use the left hand side to go up. Alright, everyone. Just one lane. தேங்க்யூ. Alright, please see the helmet and come this way. இது ஏன் இந்த ஹெல்மெட் போடுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால இந்த ஹெல்மெட்டை நம்ம மண்டையில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு தான் போக வேண்டும். ஹெல்மெட்டை மண்டையை விட்டு விழுற மாதிரி தான் இருக்கு. ஆமாம். Alright, everyone. Please see the helmet. Come this way. Please have a seat. Wait for a little while. We'll go inside together. தேங்க்யூ. அண்ணன் ஏதோ சொல்ல போறாரு. அரேஞ்ச் ஆகுங்கன்றாங்க. அண்ணன் சொல்றதுக்காக உட்காருங்க, அமைதியா உட்கார்ந்து கேளுங்க அப்படின்றாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட வராங்க. போட்டுக்கிறது நம்ம மண்டைக்கு நல்லது. Explain what we see inside the museum. Just that, and then we will quickly get. I cannot do the food for the சாங்சுரி ஆஃப் ட்ரூத்தை பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்ல போகிறாங்க. Alright, everyone. Please see the helmet and come this way. அது எல்லாமே வந்து பாட்டு பாடுற மாதிரியே பேசுறாங்க. நல்லா இருக்கு கேட்க வேண்டியது. Good morning, everyone. Good morning. Good morning, Saturday. Welcome to the Sanctuary of Truth Museum. The place that we will explore the world history and artwork. Let me introduce myself. My name is Magnum. You can call me Max. Not exceeded, and everything is everything. And after that, you will have time to take pictures until 6 o'clock in the evening. No limit time, but let us stay overnight until 6 o'clock in the morning tomorrow. If we schedule in the night time. Everyone, don't wait the time. Let's go. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. And our museum is under construction, so that's why we require you to buy the helmet. It is inside the museum as a blueprint that let it to replicate the blueprint into the actual workpiece. We will stimulate every single picture of the world by using glycine and then sketching the real side on plywood and installing on the real side to see how many pieces of wood we will need. What wood technique we will use, and do we need to improve the patterns? Otherwise, come this way. எதையுமே டச் பண்ணக்கூடாது. எல்லாமே ஃபுல்லாக ஸ்பா பண்ணிட்டு இருக்காங்க. மசாஜ் ஸ்பா ஸ்பானாலே எல்லாமே ஏதாவது சேர்ந்து இல்ல பிளட் டொனேட் பண்றாங்கமா. அப்படியா? பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா அது மினி பிளான் போல. Alright, everyone, this is the real model. And for the poles or the column inside the museum, I have a 70 column in total. We use it like this. This is the Tinas and Matisse. We lock it together to be the column inside the museum, and then we lock on the top to hold all the column that we not move. Use it the wooden nails, and the wooden nail combined with 2 pieces, wooden pin and wooden weight. When we want to tie it together, we make the hole in the wood, and then we put this one first, follow the wooden weight, place it to tighten the curve area, balcony and stairway. It's locked like this. We use long dovetail because we can add any piece of wood as much as we want. นะครับก็เสร็จสิ้นตามเวลาที่กำหนดทุกประการนะครับขณะนี้เวลา 11:35 นาที
นะครับตรงกับเวลาที่เราได้กำหนดเอาไว้นะครับถือเป็นกิจกรรมดีๆนะครับช่วงนี้จะถ่ายรูปร่วมกันในนาม செம்மையா வேகுதுங்க. மேக்ஸிமம் யானையை மையப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. யானையும் இருக்கு நிறைய இடத்துல. 3 யானை வச்சிருக்கீங்க. 3 யானைக்கு மேல இந்த சாமி மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த சாமி மாதிரியே உட்காந்து. Riding L1 3 elephant is a key character of the leadership, avoid saying up, thinking up, and doing bad things to the others. ஊர் மாதிரியே சூலாயுதம், சாமி கையில் பாருங்க சூலாயுதம், பாம்பு எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆனால் என்ன இடையில ஒரு டிராகன் இருக்கு. 4 காட் இருக்கீங்க. ஆக்சுவலாக சென்டரில் நம்ம நின்றுக்கலாம். இது வந்து காட் ஆஃப் எர்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது காட் ஆஃப் வாட்டருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்லாக் பண்ணி எவ்வளோ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து காட் ஆஃப் வாட்டர், காட் ஆஃப் ஃபயர், காட் ஆஃப் விண்ட், காட் ஆஃப் விண்ட் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒன்று மாதிரி. ஒன்று வந்து கையில் பூ வச்சுருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்குது ஒரு ஒரு காடும். இங்கே பாரு, நம்ம ஊர் விஷ்ணு சிலை மாதிரி இருக்கு. பாம்பில் வந்து விஷ்ணு இருக்க மாதிரி படுத்திருக்க மாதிரி, அதே மாதிரி கால் வச்ச மாதிரி படுத்திருக்காரு பார்த்தீங்களா. லக்ஷ்மி மணியில் கால் வச்சு. இங்கே பாருங்க முருகனை பார்த்து. முருகர் கிடையாது, 4-5 பிரம்மா மாதிரி இருக்கு. பிரம்மா தான், பிரம்மா ஃபேஸ் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி. நம்ம ஊர் இது சான் சினிமா கிட்டத்தட்ட நம்ம ஊரோட சேம் இதோ மற்றவங்க கையில் வேல் வச்சுருக்கோம். மேலே பாருங்க மயிலில் முருகன் இங்கே பாருங்க தாய் காஸ்டியூம்ஸ் போட்டு எல்லா காஸ்டியூம்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வந்திருக்காங்க. ரெஸ்வான் நம்ம ஊர் மாதிரி காவல் தெய்வம் லக்ஷ்மி. நம்ம ஊரோட பிரம்மா. இவங்களும் பிரம்மான்னு தான் சொல்றாங்க. பிரம்மா நம்மளால இங்கிலீஷ் அங்கே தான் இருக்கா பாருங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. இங்கே பாருங்க வியூவை. ஸ்கேன் பண்ணி இங்கே வியூவோட ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா குபேரன் தானே இது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து தேவ தூதர்கள் மாதிரி இருக்காங்க. எல்லாமே நம்ம தமிழ் இதில் இருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் விநாயகர் தான். சான்சுரியம் ஆஃப் ட்ரூத்தில் இங்கே மெயினாக என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பயப்படுறான் அந்த பையன். எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஜாலியாக. சண்டே சன்னோட கடவுள். இது வந்து ராதா அண்ட் கிருஷ்ணாவோட டான்ஸு. இது வந்து ஹாப்பினஸ் ஃப்ரம் பியூர் ஹார்ட் இட்டர்னிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளோட ரிசர்வேஷன்ல தான் எல்லாம் இருக்கு. இந்த கதை எனக்கு தெரியாது. இது பாருங்க
கலிய நாகா அதை வந்து டெஃபீட் பண்ணதை வச்சு இந்த சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. கிருஷ்ணரோட எல்லா வரலாறும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். லார்ட் கிருஷ்ணாவை பற்றி தான் ஃபுல்லாக ஃபேவரட்டிசம் பார்க்காம இருக்கிறத பற்றி இந்த ஸ்டோரி சொல்லுது. தாய் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு எல்லாம் வராங்க. என்ன மாதிரின்னு தெரில, இது நம்ம போட்டுக்கலாமா அந்த மாதிரி தெரில, ரெண்டா என்னன்னு தெரில. இது பிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. Another one, on behalf of the Century of Truth Museum and the staff, I sincerely apologize and take too long and thank you all of you stay with me in Latvia. Thank you very much. Thank you. முடிச்சிட்டாருங்க ஒரு வழியா. God bless you all. Have a nice day. Have a nice holidays. Thank you very much. Have a nice day. Bye. பசங்க இருக்காங்க. இந்த மியூசியம் ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த பேர் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த மியூசியம். இன்னைக்கு வரையும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஹியூமன் ஃபாரஸ்ட். และผู้หลวงรัชกาลที่9ของเรานะครับขอเรียนเชิญนะครับ300ชื่อของเราจะอยู่มั่นคงยงไปอีกนาน எல்லா இடத்துலயுமே சிலைகள் இருக்கு. இதுவுமே உட்டு தான், எல்லாமே உட்டா தான் இருக்கு. வா, உங்க பாருங்க, ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியா என்னன்னு தெரியல. டான்ஸா இல்ல ரொமான்ஸான்னு தெரியல. ரொமான்ஸ் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, மரத்துக்கு நடுவுல சூப்பரா கட்டிருக்காங்க. นะครับมีความจงรักภักดีต่อสถาบันพระมหากษัตริย์นะครับขอได้ช่วยนะครับผมที่อยู่ทุกด้านโรงทานโรงอาหารนะครับ இவ்வளவுதானா ஃபாரஸ்ட்? ศรัทธาที่มาร่วมบริจาคนะครับ இங்க பாருங்க, கீழே அது என்னது, crocodile-ஆ? ஏதோ crocodile இல்ல, மாடு. மாடை வந்து சிங்கம் கடிக்குது. மாடு வந்து இவரு, சிங்கம் வந்து அவரு. ஏதோ ஒன்று பண்றாரு சாட்டை வச்சு, உபதேசம் பண்ணுவார்ல அந்த இது நினைக்கிறேன். அதோட கீழ் பாயிண்ட் நம்ம வரும்போது கீழ் மேலே நடந்து வந்தோம்ல, அதோட கீழ இருந்து நம்ம வியூ பார்க்குறோம். எல்லாமே கல்ச்சர்ஸ் தான். நம்ம போனால் அங்கே கனெக்ட் ஆயிடுவோம். இப்போ திரும்பி வந்த வழியில் மறுபடியும் இந்த மரத்துக்கு நடுவுல ஒரு இது இருக்கு. ரொமான்ஸ். பேபியை ஹோல்ட் பண்ணி, ஏய் ரொமான்ஸ் பேபி மாதிரி ரொமான்ஸ். எதனா இழுத்து சொன்னீங்கன்னா வந்து தாய் ஆயிரும். இதுல நிறைய சிதனம் ஆயிடுச்சு. ஏய், இதெல்லாம் கம்பி குத்து சம்பா கட்டியிருக்காங்க உள்ள அந்த சாங்சுரி மக்கள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அழகா குச்சியை வந்து உள்ள இது பண்ணி வச்சிருக்காங்க. இதோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு கேப் இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து உடன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிவர்சல் டிசையர் ஃபார் ஜென்யூன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை வச்சிருக்காங்களாமா. பாண்டுக்காகவும் எல்லா சிலைக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்கு. அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு வந்தாரு. நம்ம அதை எல்லாத்தையும் கவனிக்கல. நம்ம என்னன்னு தெரியல, அது படைக்கிறாங்க எல்லாத்துலயுமே. அந்த இடத்துல திரும்பி எக்ஸிட் வந்துட்டோம். இது வந்து ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட்லாம் மாதிரிலாம் இல்ல, சும்மா சில ஸ்கல்ப்சர்ஸ் மட்டும் இருக்கு. திரும்பி போயிட்டு இருக்கோம். எல்லாம் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம கீழே இருந்து மேலே போயிட்டு. ஹாய். கரெக்டா 11:20 போனோம். ஆமா, 11 மணிக்கு இங்கே வந்தோம். அரை மணி நேரம் அங்கே வியூ பாயிண்ட்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு 11:30 போனோம். மணி 1, கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்கா? 1.5 மணி நேரம் சொன்னாங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நாங்க அங்க போட்டோ எடுத்துட்டு ஜாலியா போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். ஆமா, இதுல நம்ம போகாதது வந்து இந்த காஸ்டியூம் ரெண்டுக்கு எடுக்கல. நம்ம ஆமா, ரெண்டுக்கு எடுத்தாலும் போட்டோ எடுக்க முடியாது. கேமரா, பெரிய கேமரா கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துருக்காங்க. அழகா உட்காந்து விளையாடிட்டு
எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா, நான் உங்கள் பின்னாடி ஒரு 10 பேர் நிற்பாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா 4 தடவை கிராஸ் ஆவாங்க. நானே அப்படி கிராஸ் ஆனேன் நிறைய இடத்துல. வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, மறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷமா நின்றுட்டு இருந்தேன். அவராலையும் சொல்ல முடியல. நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நகர்ந்து போனாங்க. அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. நீ போயிட்டு 7-Eleven கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன ஏதாவது ஒரு கடை இல்லைன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது கம்மியான பட்ஜெட்டில் பார்த்து சாப்பிட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க டைம் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்து டைகர் பார்க் போவோம். அண்ட் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக டைகர் பார்க் கூட போகலாம். இல்லை எலிஃபண்ட் ரைடோ இல்லை நீங்கள் ஹார்ஸ் ரைடோ போகணுன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தாய் ட்ரெஸ் நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம். 400 பாட்டு 1 மணி நேரத்துக்கு. கிட்டத்தட்ட 900 1000 நெருக்கி வரும் நம்ம ஊர் காசுக்கு. எல்லாரும் கைடோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கைடு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாட் இன்னைக்கு. அவ்வளோதான், எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆகி நம்ம நுழைவாயில் தெரிகிறதா? நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். இதான் நுழைவாயில். இங்கே நான் புக் பண்ணுறேன். எங்களோட ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.